நம்முடைய நம்முடைய சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் முதல் இணையவழி சந்திப்பை இனிதாக தொடங்க ஒரு அருமையான திருக்குறளை பகிர விரும்புகிறேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது நம்முடைய பேச்சு திறனிலும் கருத்துகளிலும் இனிமையை கடைபிடிக்க வேண்டியதை குறிப்பிடுகிறது. சொல்வேந்தர்களே, நண்பர்களே, என் பெயர் வெங்கடேஸ்வரன். இன்று நான் அரங்காவலர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். சொல்வேந்தர் மன்றம் என்பது ஒரு லாப நோக்கில்லாத பன்னாட்டு நிறுவனம். இந்த மன்றத்தின் குறிக்கோளானது ஆதரவளிக்கும் நேர்மறையான கல்வி அனுபவத்தை அளித்து அதன் மூலம் உறுப்பினர்கள் கருத்து பரிமாற்றம் மற்றும் ஆளுமை திறன்களை வளர்த்து கொண்டு தன்னம்பிக்கையையும் சுய முன்னேற்றத்தையும் மேம்படுத்தும் அதிகாரம் பெற வைப்பது. கூட்டம் தங்குதடையின்றி நடைபெற பின்வரும் மரபுகளை பின்பற்றுவோம். அதில் முதலாவதாக கைபேசிகளும் பிற ஒலி எழுப்பும் கருவிகளையும் ஊமைப்படுத்தவும் அல்லது அணைக்கவும். கூட்டத்தில் அரசியல், இறையியல், பாலியல் பற்றி பேசுவதை தவிர்க்கவும். குறுக்கே பேசுவதையும் தவிர்க்கவும். பேசும்போது உங்களுடைய வீடியோ காணொலியை திறந்து பேசவும். இப்பொழுது நம்ம கூட்டத்தை நடத்த தலைமை சொல்வேந்தர் கவிதா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன் அவர்களே. சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம் ஆரம்பித்து ஒரு வருடம் ஆக போகிறது. இந்த தருணத்தில் அனைவருக்கும் பேச ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஆன்லைன் மீட்டிங், இன்னைக்குதான் முதல் மீட்டிங். இந்த மேடையை அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம் ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்நாட்டுல இருந்தவங்களை விட வெளிநாட்டுல இருந்தவங்க இந்த மன்றத்தை ஆரம்பிக்க நிறைய உதவி பண்ணாங்க. அதுல ஒரு வேணுமெகு சொல்வேந்தர் பொன் சங்கரபாண்டியன் அவர்கள் நிறைய அவரு கொஞ்ச நாள் தான் சென்னை லீவ்ல வந்திருந்தாங்க. ஆனா அந்த கொஞ்ச நாள்லயும் நம்ம தமிழ் மன்றத்துக்கு வந்து கல்வியல் அமர்வு கொடுத்திருந்தாங்க. இப்ப நம்ம முதல்ல ஒரு ஆன்லைன் மீட்டிங் ஆரம்பிக்க போறோம்னு சொன்னதுமே அந்த அழைப்பை ஏற்று இன்னைக்கு நமக்கு கல்வியல் அமர்வு தருவதற்காக வந்திருக்கிறாங்க. சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றமானது உலக தமிழ் சங்கத்தோடு இப்ப இணைந்து இருக்குது. நாமெல்லாம் சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினர்கள். ஆனா நிலவன் என்ற ஒரு நண்பர் மதுரையில உள்ள தமிழ் சங்கத்துக்கு நேரில் சென்று அவர் ஒரு 4-5 தடவையாவது அந்த மதுரை தமிழ் சங்கத்துக்கு சென்று நமக்கு இந்த உதவியை செய்திருக்கிறார். மன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இன்றைய நாளின் சொல்வேந்தர் ஆனந்தராஜ் பாவலரு தமிழ் களத்துக்கு மிக அருகில் உள்ளவர். ஆனா அவர் தொழில் சம்பந்தமாக இப்போ வெளிநாட்டில் இருப்பதனால் இந்த ஆன்லைன் நிகழ்ச்சி மூலமாக நிச்சயமா அவர்களுக்கும் பேச ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதனாலதான் இந்த ஆன்லைன் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருவதற்காக இன்றைய நாளின் சொல்வேந்தர் ஆனந்த் அவர்களிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஆனந்தராஜ், மேடை உங்கள் வசம். நன்றி கவிதா. ஒலி கரெக்டா இருக்குங்களா? சரியா இருக்குங்களா? கேக்குதுங்களா? சரியா. ஓகே. ஒலி சரியா இருக்குங்க. ஆனா திரை வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய திரை பின் செய்யப்பட்டிருக்கு, ஸ்பாட்லைட் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படிங்களா? இப்ப சரியா ஆரம்பிக்கலாம் ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் இரவு வணக்கம். மாலை வணக்கம்ன்றதோட இரவு வணக்கம் என்று சொல்வதுதான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது முதல் ஆன்லைன் சொல்வேந்தர் மன்றம் என்பதால் இதனோட நிகழ்ச்சியானது எப்படி எடுத்துன்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கவிதா திடீர்னு கேட்டாங்க. ஸோ அதனால வந்து இதை எப்படி எடுத்துன்னு போலான்னும் போது திடீர்னு ஒரு ஏதாவது எதை பத்தி பேசலாம் அப்படின்னும் போது வந்து ஆங்கிலத்துல கல்ச்சர் அப்படின்றது தான் வந்து திடீர்னு ஞாபகம் வந்தது. அத வந்து திருப்பி மொழிபெயர்க்கும் போது கலாச்சாரம் வந்தது. இன்னைக்கு ஐயா கிட்ட கேட்கும்போது வந்து அது பண்பாடு அப்படின்றது மாறிடுச்சு.
இருந்தாலும் வந்து இரண்டும் ஒன்றுதான். கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இரண்டும் ஒன்றுதான். அது வடமொழியாக இருக்கிறது கலாச்சாரம் என்பது. ஆனால் நாளடைவில் அதே வந்து பழகிவிட்டது. அது சொல்லி சொல்லி பழகிவிட்டது. இது எதற்காக எடுத்தேன் என்றால், இப்பொழுது கடந்த ஒரு 1 வருடம், ஒரு 2 வருடங்களாக நான் பயணிப்பது அதிகமாகிவிட்டது. இன்றைய நாளின் சொல்லையும் அதே எடுத்துக் கொண்டுள்ளேன். பயணம் அதிகமாகிவிட்டது. காரணம் ஆசிய கண்டத்தின் உற்பத்தி மேலாளராக நான் பொறுப்பேற்றதனால் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆகையால ஆசியாவில் உள்ள பல நாடுகளுக்கு சென்று வந்து விட்டேன். மலேசியா, அ தாய்லாந்து, வியட்நாம், கொரியா, இப்போது சைனா. இதில் எனக்கு பரிச்சயமான ஒரு விஷயம், இதை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக தான் இதை வந்து எடுத்து விட்டேன். என்ன என்றால், கலாச்சாரம் என்பது எதை நோக்கி செயல்படுகிறது என்று பார்த்தோம் என்றால், இது ஆரம்ப காலகட்டத்தில் இசை, இலக்கியம், வாழ்க்கை முறை. அதுதான் வந்து கலாச்சாரம் என்பது அதிகமாக வந்து எப்படி நோக்கி போக வேண்டும் என்று செயல்பட துவங்கியது. அவ்வகையில் ஆசிய கண்டத்தில் ஒரு அ நல்ல விஷயம் என்னவென்றால், தமிழர்களுடைய கலாச்சாரம் மிகவும் பழமை வாய்ந்தது. தமிழர்களுடைய பண்பாடு என்பது மிகவும் பழமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட 5500 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு கலாச்சாரம். அது அ ஆசிய கண்டத்தில் பின்னோக்கி அதாவது என்னென்றால், இது வந்து அ தாய்வானிலும் கூட அதை பழகுகிறார்கள் என்பதை வந்து இப்பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தாய்லாந்திலும் நான் பார்த்துவிட்டேன். தாய்வானிலும் பார்த்துவிட்டேன். மலேசியாவிலும் உண்டு. மலேசியாவில் அனைவருக்கும் தெரியும். மலேசியாவில் வந்து தமிழ் சமூகம் அதிகமா உள்ளது என்பது. அதே மாரி இலங்கையிலும் ஸோ இது வந்து எத வச்சு நான் பார்க்க முடியுதுன்னு பார்த்தோம்னால், அ நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் ஒருத்தரை வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்றால், வணக்கம் என்று சொல்வோம். நன்றி சொல்வதென்றால் இரு கை கூப்பி வணக்கம் சொல்லுவோம். ஆனால் நம் தமிழ்நாட்டில் இது மாறிவிட்டது. கைகூப்பி ஷேக் ஹேண்ட் குடுத்து மாறிவிட்டோம். ஆனால் இன்னைக்கு கூட வந்து பார்த்தோம் அப்டின்னா, நான் தாய்வான்ல வந்து வெளிய ஒரு அருங்காட்சியகத்துக்கு போகும்போது, அவங்க வணக்கம் கைகூப்பி வணங்குறாங்க. ஓ! நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னாக்க, அவங்கலாம் பழக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னாக்க, அ அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தோட நோக்கி நம்ம போயின்டுருக்கோம். அவங்க வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய தமிழோட கலாச்சாரத்த நோக்கி போயின்ட்டுருக்காங்க. இத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம். என்னென்ன அப்டின்றது. அடுத்த நிகழ்வுக்கு வந்து இப்பொழுது இவ இதுல அ இன்னைக்கு பேச வேண்டியவங்க வந்துட்டாங்களா கவிதா? 2 பேர் வரணும். சொல்லேந்தர் ஆனந்தியும் இல்ல, பாலமுருகனும் இல்ல. அவங்க கிட்ட ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடி இந்த சொல்வேந்தர் மன்றத்தோட எப்படி நடக்கும் அப்படிங்கறத சொல்லிடுங்க. இல்ல. அது ஓகே. அதுதான் ஜஸ்ட் வந்து அது எப்படி போணுன்றதுக்காக தான். ஓகே 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 ஓகே. கவிதா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனந்தி பாலமுருகன். சொல்வேந்தர் சொல்வேந்தர் பாலமுருகன். ஆனந்தி பாலமுருகன். அதுதான் அவங்க கிட்ட நான் காலையில இது மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருந்தேன். பட் ஆனா வந்து அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணல. கவிதா அதுதான் கால் பண்றாங்க. சரி, ஓகே. ஐயா நீங்க இந்த இதுல நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இன்றைய நாள்ல வந்து பார்த்தோம் அப்டின்னாக்க, நிகழ்வுகள் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்டின்னாக்க, ஒண்ணு வந்து கல்வியல் அமர்வு. அதற்கு ஐயா வந்து தயாராக உள்ளார். நம்முடைய பொன்சக்கர பாண்டியன் ஐயா அவர்கள். அதற்கு முன் 2 பேச்சாளர்கள் வந்து பேச வேண்டும். அவர்கள் வந்து இன்றைய நாளில் அவர்கள் இன்னும் பங்கேற்காததால், மேபி அது வந்து நம்ம ஒத்தி போட வேண்டியது இருக்கும். அதற்கு முன் மியூட் போயிடுறீங்களா? ஜெயலட்சுமி அவர்கள் திரையை நம்ம மியூட் செய்யணும். யாரு போஸ்ட் ஆஃபீஸ் யாருக்கு? கவிதா கவிதா ஜெயலட்சுமி அவங்கள மியூட் பண்ணுங்க. ஹலோ.
கால் பண்றேன். சரி, இருந்தாலும் அவர்களுடைய இது இன்றைய நாளில் 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்குவோம். ஒன்று வந்து இப்ப கல்வியல் அமர்வு, 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இன்றைய நாளின் பேச்சு வழங்குபவர்கள் 2 பேர்கள் உள்ளனர். அவர்கள் வரவில்லை. 3வது நம்முடைய உடனடி பேச்சு. இது 3ம் தான் இன்றைய நாளின் செயல்பாடுகளாக இருக்கும். அதற்கு முன்னல் நம்முடைய கேக்குதான் மியூட்ல போடாம இருந்திருக்கு. இல்ல போட்டுதான் இருந்தது. இப்ப நான் சும்மா வீடியோ ஆன் பண்ணலான்ட்டு ஆன் பண்ண அப்ப ஏதோ அன்மியூட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1 மினிட் தான் பிரியாணி கதை மாதிரி ஆடு நல்லா இப்பவும் அன்மியூட் ஆயிடுச்சுங்க. திரும்ப மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி. ஐயா. இதற்கு வழிநடத்த நம்முடைய இன்றைய நாளின் உரைத்தன்மை நோக்குப்படை உள்ளது. அதை வந்து பார்த்தோம்னா பொது மதிப்பீட்டாளர். இப்ப நான் சத்தமா இன்றைய நாளின் பொது மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் ஜெயசங்கர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு உடற்பயிற்சி ஆர்வலர். குண்டு எறிதல் தடகளத்தில் 40க்கு மேற்பட்ட பதக்கங்களை வென்றுள்ளார். இப்பொழுது மெயின் ஃப்ரேம் தொழில்நுட்ப ஆய்வாளராக பணி செய்து கொண்டுள்ளார். திருவாளர் ஜெய்சங்கர் அவர்களை வருக என பேசுமாறு அழைக்கிறேன். நன்றி. இன்றைய அறங்காவலர் மதிப்பிற்குரிய ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் இன்றைய நிகழ்வுகளுக்கு வந்து இன்றைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ள அனைத்து டோஸ்ட் மாஸ்டர் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைத்து கெஸ்ட் எவரிபடி அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த முதல் நாள் தமிழ் இந்த மன்றத்தினுடைய ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பணியாகப்பட்டது இந்த மீட்டிங்கில் இந்த நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய அனைத்தையும் கண்காணிப்பது. உதாரணத்திற்கு ஜெயலட்சுமி மேடம் பிரியாணி ஆர்டர் செய்ததை நாங்கள் கண்காணித்திருப்போம். எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் பெனால்டி போடுவோம். ஓகே. அதனால எதுவாக இருந்தாலும் கவனிக்கப்படும். அதனால யாராவது எதனாவது ஆர்டர் செய்தால் எங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் செய்ய வேண்டும். ஓகே. சோ ஒரு பொது மதிப்பீட்டாளராக என்னுடைய பணியாகப்பட்டது அனைத்தையும் கவனிப்பது மற்றும் மீட்டிங் முடிந்தவுடன் நிகழ்வு முடிந்தவுடன் என்னுடைய மதிப்புரையை சொல்வது. அது இல்லாம என் கூட நாங்கள் ஒரு உரைத்தன்மை நோக்குப்படை வைத்திருக்கிறோம். படை என்றால் பயப்பட வேண்டாம். அவர்கள் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அவர்கள் தனித்தனியான அவருடைய பணிகளை செய்வார்கள். முதலாவதாக நேர கணக்காளர் சொல்வேந்தர் ஸ்டாலின் அவர்களை அழைக்கிறேன். அவர்களை பத்தின முன்னுரை என்னிடம் இல்லை. முடிந்தால் அவரே சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்வேந்தர் ஸ்டாலின் அவர்கள் நேர கணக்காளர். சொல்வேந்தர் ஸ்டாலின், இந்த மேடையை உங்களை ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் ஸ்டாலின் வரலைங்க. அவருக்கு பதிலாக நான் நேர கணக்காளராக எடுத்துக்கிறேன். எனது பேர் வெங்கடேஸ்வரன். நன்றி. அறங்காவலர் வெங்கடேஸ்வரனே அவரு நேர கணக்காளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டமைக்கு நன்றி. உங்களுடைய பணியை சொல்லலாம். அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நேர கணக்காளராக இன்றைய அவையில் பேசுபவர்களின் நேரத்தை குறிக்கும் வகையில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நேரத்தை அவர்கள் அடைந்துவிட்டால் நான் பச்சை நிற அட்டையும், அவர்கள்
அளிக்கப்பட்ட நேரத்தில் பாதியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டால் மஞ்சள் நிற அட்டையும், அவர்கள் அளிக்கப்பட்ட நேரத்தை முடித்து விட்டால் சிவப்பு நிற அட்டையும் காமிப்பேன். சிவப்பு நிற அட்டையை காமித்த பின்பு ஒரு 30 வினாடிகளில் அவர்கள் உரையை முடித்துக் கொள்ள வேண்டும். இன்று ஆயத்த உரை 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடங்கள் வரை நடைபெறும். 5 நிமிடத்தில் பச்சை நிறத்தையும், 6 நிமிடத்தில் மஞ்சள் நிறத்தையும், 7 நிமிடத்தில் சிவப்பு நிறத்தையும் காண்பிப்பேன். உடனடி பேச்சுக்கு 1 முதல் 2 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 1 நிமிடத்தில் பச்சை நிறத்தையும், 1.30 வினாடிகளில் மஞ்சள் நிறத்தையும், 2 நிமிடத்தில் சிவப்பு நிற அட்டையும் காமிப்பேன். இன்று சிறப்பு கல்வியில் அமர்விற்கு 30 நிமிடங்களை திருத்தவும் நான் தவறாக சொல்லியிருந்தால், இன்று 30 நிமிடங்கள் சிறப்பு கல்வியில் அமர்விற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 20 நிமிடத்தில் பச்சை நிறத்தையும், 25 நிமிடத்தில் மஞ்சள் நிறத்தையும், 30 நிமிடத்தில் சிவப்பு நிற அட்டையும் காண்பிப்பேன். எனது அறிக்கை பொது மதிப்பீட்டாளருக்கு கூப்பிடும்போது காண்பிக்க இருக்கிறேன். நன்றி. நன்றி சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இரண்டாவதாக எங்களுடைய படையைச் சேர்ந்தவர் உரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் மதிவாணன் ஐயா அவர்கள் உங்களுடைய பணியை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா மதிவாணன், உங்களுடைய உரிச்சொல் கணக்காளர் செயல்பாட்டை விளக்கி சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் மதிவாணன் இல்ல, அதுக்கு பதிலா சிந்து கவுண்டர் ரோல் பண்றீங்களா? சிந்து கவுண்டர் ரோல் பண்ண முடியுங்களா? ஹலோ சிந்து. இல்ல சந்தோஷ் கவுண்டர் ரோல் எடுத்துக்க முடியுமா? சந்தோஷ் யாரேனும் கவுண்டர் இந்த உரிச்சொல் கணக்காளர் நான் எடுத்துக்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம், என் பெயர் கார்த்திக். நான் இன்று உரிச்சொல் கணக்காளராக பணியேற்றுள்ளேன். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப பேசக்கூடிய சில வார்த்தைகள் என்னவென்று இந்த நிகழ்வின் இறுதியில் முன்மொழிவேன். அதாவது வந்து என்று சில மீண்டும் ரிப்பீட் செய்யக்கூடிய வார்த்தைகளை நான் கணக்கெடுத்து சொல்வேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர் திரு கார்த்திக் ஐயா அவர்கள். உங்களுடைய தகுந்த நேரத்தில் இந்த ஒரு பொறுப்பினை ஏற்றுக்கொண்டமைக்கு நன்றி. மூன்றாவதாக எங்களுடைய இலக்கானவர் சொல்வேந்தர் அக்னி ரமேஷ் இருக்கீங்களா? அக்னி ரமேஷ் பதிலாக வேற யாரேனும் இதில் எடுத்துக்க முடியுமா? பட்டாபிராம் சார் இருக்காங்க. Pattabhiram sir, can you take grammarian role? அவர் மீட்டிங்ல இல்லையாட்டு இருக்குதுங்க. DTM சிவபிரகாசம் நீங்க எடுத்துக்கிறீங்களா? யாரேனும் இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இனாமாக 1000 ரூபாய் வழங்கப்படும். கவிதா மேடம் அவசியம் அவருடைய பாக்கெட் மணில கொடுத்துருவாங்க. நிச்சயமாக. வெங்கட் பண்றாங்க. அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம்.
இன்றைய இலக்கணவாணராக நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். இன்றைய நாளின் சொற்சொடர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்றைய நாளின் சொல் பயணம். பேச்சாளர்கள் அவர்களுடைய பேச்சுகளில் நாளின் சொல்லினையும் சொற்சொடரையும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அறிக்கையை பொது மதிப்பீட்டாளர் கூறும்போது நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி திரு வெங்கடேஸ்வரன் சொல்வேந்தர். அடுத்ததாக இந்த படையை சேர்ந்த கவனிக்கும் திறனாய்வு சொல்வேந்தர் சூர்யா இருக்கீங்களா? கவனிக்கும் திறன் நான் எடுத்துக்கொள்கிறேன். நன்றி. பேச்சாளர்கள் பேசுவதை கவனித்து அதிலிருந்து கேள்விகளை தயாரித்து கடைசியாக பொது மதிப்பீட்டாளர் அழைக்கும் பொழுது நான் அந்த கேள்விகளை கேட்பேன். நீங்க எவ்வாறு கவனிக்கிறீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. நன்றி நன்றி சொல்வேந்தர் கவிதா. 1000 ரூபாய் மிச்சம் பண்ணிருக்கீங்க. நன்றி. ஓகே, இத்துடன் என்னுடைய விளக்க உரையை முடித்துக்கொண்டு என்னுடைய இந்த பொறுப்பினை மறுபடியுமாக அறங்காவலர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு ஒப்படைக்கிறேன். அவர் மறுபடியுமாக என்னை அழைக்கும் பொழுது என்னுடைய பணியை நான் மறுபடியும் செய்வேன். நன்றி. நெறியாளர் ஆனந்தராஜ். ஆனந்தராஜ், கரெக்ட். நன்றி சொல்வேந்தர் ஜெய்சங்கர் அவர்களே. இன்று நம்முடைய பேச்சாளர்கள் வராத காரணத்தினால் நாம கல்வியல் அமர்வுக்கு சென்று விடலாம். அதற்கு முன்ன ஆனந்த் பாலா சார் பண்ணிருக்காங்க. பாலா ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் பாலா வந்துட்டாங்களா? சாரி இப்பதான். ஓகே. ஹலோ பாலமுருகன். ஹலோ சார், லைன்ல சொல்லுங்க சார். வணக்கம், பாலமுருகன். வணக்கம். சரி, இப்பொழுது நாம ஆயத்த உரைகள் அமர்வுக்கு சென்று விடுவோம். முதலில் இப்பொழுது சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்களை அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய இன்றைய நாளின் பேச்சு வாழ்க்கை எனும் பயணத்தில். அவருடைய மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் ஜெய்சங்கர். அவருடைய முன்னுரை எனக்கு கிடைக்காததால என்னால பகிர்ந்து கொள்ள முடியல. அவரே அவரை அறிமுகப்படுத்திங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா, நீங்க ஆரம்பிச்சு. என்னுடைய பெயர் பாலமுருகன். நான் 1974ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் இரா ராசு நாடார் பாண்டியம்மாள் என்ற தம்பதியருக்கு 6வது மகனாக பிறந்தேன். பிறகு 2ஆம் வகுப்பு வரை எங்க ஊரில், சொந்த ஊரில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. பிறகு 1980இல் பெரியார் மாவட்டம் என்கிற ஈரோட்டில் மறுபடியும் 2ஆம் வகுப்பிலிருந்து படிக்க துவங்கினேன். என்னுடைய படிப்பு 6ஆம் வகுப்பு வரை தான் இருந்தது. அப்பொழுதே பார்த்தீங்கன்னா விளையாட்டு புத்தி அதிகமாக இருந்தது. எவ்வளவோ வீட்டில் சொல்லியும் ஸ்கூல்லாம் கட்டடிச்சுட்டு ஊரை சுற்றுறது இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தது. என்னுடைய படிப்பு 6வது வகுப்பு தான். பிறகு 13 வயதிலேயே ஒரு பாத்திர கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. 1 வருஷம் அங்கே இருந்தேன். அனுபவம் சிறப்பாக கிடைச்சிது. பிறகு சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பாத்திர வியாபாரத்துக்கு கிளம்பிட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சைக்கிள் வாடகை 2 ரூபா. எஸ்எஸ்டி தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் சைக்கிள் கிட்ட ஒரு 200 சைக்கிள் வாடகை விட்டுருந்தாரு. அதில் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு தெருவில் போய் பழைய இரும்பு ஜாமான்லாம் வாங்குறது, இந்த மாதிரி வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். படிப்படியாக இருந்தது. மறுபடியும் 1990இல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் என்கிற ஊரில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நண்பர்களுடன் சேர்ந்து ரூமில் தங்கி ஒரு 15 பேர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது என் தாய் தந்தை என் கூட தான் இருந்தார்கள். என் தந்தைக்கு
அப்பொழுது சர்க்கரை நோய் விழுந்தது. என் தாய்க்கு ஆஸ்மா. என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வருமானம் வந்து ஒரு நாளைக்கு ரூ. 300 ரூ. 400 சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அன்னைக்கு சம்பாரிச்சா நம்ம ஆஸ்பத்திரி செலவு பண்ற மாரிலாம் இருந்து பல கஷ்டம். கஷ்டம்னு சொல்ல முடியாது. பயங்கரமான கஷ்டம். அந்த மாரிலாம் சம்பாரிச்சு, தாய் தந்தைக்கு எல்லாம் செய்து, நம்மளும் தேவைக்கும் எல்லாம் செய்தோம். ஏன்னா, அன்னைக்கு சிறு வயது 17 வயது, 18 வயதுல பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமாவுக்கு போனோம். நெனச்சத சாப்புட்ணும். இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இதையெல்லாம் தாண்டி ஒரு கடை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு சூழ்நிலையில நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு கடை வச்சோம். கடை வைத்து ஒரு 2 வருடங்கள் ஓடியது. பிறகு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அந்த வியாபாரத்துக்கு வந்து துவங்கி சீரும் சிறப்புமாக செய்து நடத்திட்டு இருக்கும்போது, நல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டு இருக்கும்போது 2006ல் என் தந்தையார் இறந்து விட்டார். 2008ல் என் தாயார் இறந்து விட்டார். இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தந்தை இறந்த நாள். 28/6/2006ல இறந்தாங்க. இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு தான் சாமி கும்பிட்டேன். எங்க அப்பா, அம்மாக்கெல்லாம் சாமி கும்பிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த சொல்வேந்தர் மன்றத்துல வந்து நானு சென்னைக்கு தற்செயலா வந்திருந்தேன். என்னுடைய நண்பர் மதிவாணன் வந்து இந்த சொல்வேந்தர் மன்றத்த பத்தி ஒரு 3 மாதங்களாக ஒரு சில விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து நான் அதுல கலந்துக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. 2 வாரத்துக்கு முன்பு எனக்கு ஒரு திருமணம் சென்னையில இருந்ததுனால நான் வந்து அத கலந்துக்கிட்டேன். அதுல எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே வந்து சொல்வேந்தர் மன்றத்தினுடைய தலைவர் கவிதா மேடம் அவர்களுக்கு நான் மிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர் மதிவாணனுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு கன்னி பேச்சுக்கு எனக்கு குடுத்துருக்காங்க. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான், கஷ்டப்படணும், வேதனைப்படணும், துன்பப்படணும், வெட்கப்படணும், அவமானப்படணும் அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் நான் தெரிஞ்சிருக்கேன். ஒரு ரூ. 10க்கு டீ வாங்கி தருவாங்களான்னு கூட எதிர்பார்த்த காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பண்றோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு கட்டாயம். அந்த பணத்த வந்து ஒரு நாளைக்கு ரூ. 200 சம்பாரிச்சா, அந்த ரூ. 200க்கு தகுந்த மாரி தான் மனிதன் வாழ முடியும். ரூ. 500 சம்பாரிச்சா ரூ. 500க்கு தகுந்த மாரி வாழ முடியும். இந்த விஷயங்கள்லாம் கடந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க அழகான பேண்ட் ஷர்ட் போட்டு போனா கூட நமக்கு ஆசையா இருக்கும். அடடா! இவ்வளவு அருமையா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்களே! நம்மளால இத வந்து வாங்கி போட முடியலையே! அப்படிங்கிற மன கஷ்டமெல்லாம் பட்டு, இன்னைக்கு என் பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க. என் பையன் வந்து மியூசிக் படிச்சுட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராசிபுரத்துல பழைய இரும்பு கடை. என்னோட தொழில் வந்து பழைய இரும்பு கடை. ராசிபுரம் பாலமுருகன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கு, ஒரு மரியாதை கடவுள் இறைவன் குடுத்துருக்கான் எனக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் இந்த மாரி அனுபவ பயிற்சிகள் எனக்கு வந்து ரொம்ப புடிக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கத்துக்கிட்ட சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இது வந்து என்னுடைய நண்பர் மதிவாணனுக்கு நல்லாவே தெரியும். இதுல நெறைய பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா, ம் எனக்கு குடுத்திருக்க டைம் வந்து 5 டூ 6 நிமிடங்கள் குடுத்துருக்காங்க. இது என்னுடைய பயோடேட்டா. என்னுடைய பேர் பாலமுருகன். என் தந்தையார் பெயர் ராசு நாடார். என் தாயார் பெயர் பாண்டியம்மாள். என்னுடைய மனைவி பெயர் பாக்கியலட்சுமி. என்னுடைய பையன் பேர் கோகுல்ராஜ். 21 வயசு ஆகுது. மியூசிக் படிச்சுட்டு இருக்காரு. என் பொண்ணு பேர் வந்து குரு தேவி. அவங்களுக்கு வந்து வயசு 18. ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் மெடிசின் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. சேம் டாக்டர் ஈக்குவல். இன்னைக்கு நமக்கு தேவையான வருமானங்கள், வசதிகள் எல்லாமே இருக்கு. அன்னைக்கு ரூ. 2 தினமும் சைக்கிள் வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு இருந்தவன், இன்னைக்கு நம்ம சொந்த கார்ல பயணம் பண்ற அளவுக்கு இந்த இயற்கை பிரபஞ்சம் எனக்கு நிறைய குடுத்திருக்கு. அதே போல நான் என்னால் முடிந்ததை சில மனிதர்களுக்கு பணமாகவோ, சந்தோஷமான வார்த்தையாகவோ, உதவியாகவோ பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் என்ன எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை என்றால், இந்த சொல்வேந்தர்
மன்றத்தை தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய லட்சியமாகவே உள்ளது. ஒரே ஒரு நாள் தான் இந்த கலந்துக்கிட்டேன் சென்னையில அந்த சொல்வேந்தர் மன்றத்துல. ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து 5 மனிதன் வந்து விழிப்புணர்வு கம்மியாவே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகையால இதை சரியான முறையில கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர் ஆர் பாலமுருகன் போட்டிருக்கீங்க. அது ராசிபுரம் பாலமுருகனா இல்ல வந்து ராசு ராசு பாலமுருகனா அப்படின்னு. அது அது வந்து பேரு பரவாயில்ல. அது அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய அதாவது வளர்ந்து வந்ததுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு இன்னொரு துணை பேரா வந்து அமைந்தது வந்து ஒரு பெருமகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய கடந்து வந்த பாதையும் நீங்க வெற்றி அடைந்த விஷயமும் வந்து ரொம்ப வந்து உத்வேகமா இருக்கு. ரொம்ப மிக்க நன்றி பாலமுருகன் அவர்களே. அடுத்ததா ஆனந்தி இல்லைங்களா கவிதா? ஆனந்தி ஜாயின் பண்ணல. நம்ம எஜுகேஷன் செஷனுக்கு போயிடலாம். ஐயா ஆனந்தராஜ் ஐயா, சொல்லுங்க ஐயா. நான் லைன்ல இருக்கு, கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது ஐயா. சரி சரி, ஓகே, நன்றி. சொல்லுங்க. இல்ல நான் முதல்ல இடையில ஒரு போன் வந்துச்சு, போயிட்டு மறுக்கா வரல, வாய்ஸ் வரல, அதுக்குள்ள வேற வந்துச்சு. அதுதான் நம்ம லைன்ல இருக்கிறது கேக்குதான்னு கேக்குதுப்பா, செக் பண்ணேன். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக நாம கல்வியல் அமர்வுக்கு செல்வோம். கல்வியல் அமர்வு இன்று கொடுப்பதற்காக வந்திருப்பவர் முனைவர் பொன் சங்கர பாண்டியன் அவர்கள். அவரை பத்தி வந்து சொல்வதற்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவரை பத்தி ஒரு டீட்டெயில் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து உண்மையா எனக்கே பிரமிப்பா இருந்தது. இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒருத்தர் வந்து வச்சிருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அவ்வளவு வந்து பார்த்தோம்னாக்கா ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்த உள்ள போயிருக்காரு அப்படின்றது வந்து நல்ல விஷயமா இருக்கு. அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க, அவரு டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனலில் நியமிக்கப்பட்ட தமிழ் மொழி பெயர்ப்பாளர். அதே மாதிரி முன்னாள் கோட்ட இயக்குனர். பஹ்ரைன், குவைத் மற்றும் கட்டார் நாடுகள்ல வந்து கிட்டத்தட்ட 6 தமிழ் சொல்வேந்தர் மன்றம் உருவாகத்துக்கு காரணமாக இருந்தவர். செந்தமிழ் சொல்வேந்தர் என்ற துணைத் தலைவர் கல்வி இருக்கு. அதே மாதிரி வந்து முனைவர் மேன்மை மிகு சொல்வேந்தர் பொன் சங்கரபாண்டியன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அவங்களுக்கான நேரம் வந்து எவ்வளவுங்கய்யா? 5 to 10 நிமிடங்களா? 8 to 10 நிமிடமா? இல்ல அதுதான் ஐயா, நீங்க சொல்ற நேரம் தான் ஐயா. சரிங்க. கவிதா நீங்க சொல்லுங்க. இதுல வந்து 8 to 10 போட்டிருந்தது. ஓகேங்க. நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்க போறீங்க? அதுக்கேற்ற மாதிரி நான் டைமர் செட் பண்ணிடுறேன். 10 to 15 நிமிடங்களுக்குள்ள முடிச்சிடலாம் ஐயா. சரிங்க, நன்றி. 10, 12, 15 போட்டுருங்க. ஆமா, நன்றி. அன்னை தமிழுக்கு வணக்கம். அன்னை தமிழின் மேல் கொண்ட அன்பால் இங்கு கூடியிருக்கும் இந்த அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றம் இது நேரடி கூட்டமாக பாவலரேறு அரங்கத்தில் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மன்றத்தின் நேரடி கூட்டத்திற்கும் இது கிட்டத்தட்ட அந்த முதல் 3 கூட்டங்களில் ஒரு கூட்டம் என்று நினைக்கிறேன். அது சார்ட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிகழ்த்தப்பட்ட அந்த கூட்டத்திற்கும் வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு என்று எனக்கு கிடைத்தது. தற்போது இணைய வழியில் முதல் கூட்டமாக இது நடக்கிறது. இதிலும் கலந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். அருமையானது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாலை பொழுது. உலகெங்கிலும் இருந்து இங்கே நல்ல நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். இதில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தலைப்பில் ஒரு சிறு உரை நிகழ்த்தலாம் என்று நினைக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இதை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு உடனடியாக என்ன தோன்றுகிறது? குறள் ஐயா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்
அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நண்பர் கார்த்திக் ரொம்ப அருமையா சொன்னாரு. இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு திருக்குறள். யாரு என்ன சொன்னாலும், அது எவ்வளவு பெரிய ஆளுங்கள் எப்படி சொன்னாலும் நம்பாத. அதோடைய உள்ளார்ந்து போய் அதோடைய மெய்ப்பொருள் என்ன, அது உண்மையான நிலை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு அது வழி நட. பொய்யெனும் புழுக்களில் மூழ்காதே, மெய்ப்பொருள் கண்டு அதன்படி வாழ் என்பது போல நம்ம ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறாரு. அது மாதிரி தான் நம்ம அந்த 2 கண்ணால பார்க்கறதையோ 2 காதால கேட்கறதையோ நம்ம உடனடியாக நம்பிவிட முடியாது. உண்மை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை அந்த அந்த உண்மையின்படி தெளிவாக நடக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தில் பிறந்தவர்கள் நாம். நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்குது. பூமி தட்டையா இருக்குதுன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தப்போ அது உலகம் நம்பிக்கிட்டு இருந்தது. ஆனா ஒரு களப்புலனாய்வு, விண்வெளி ஆய்வுகள் மூலம் நாம் என்ன உணர்ந்தோம்? பூமி தட்டை கிடையாது, அது ஒரு உருண்டை கோலமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தோம். அது மட்டுமா, சூரியன் தான் பூமியை சுத்துது அப்படின்னு நம்ம ஒரு காலம் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ உண்மை நிலவரம் படி பூமி தான் சூரியனை சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய நகைச்சுவையா நம்ம சிறு வயதுல நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம். ஒரு மின்னல் அடிச்சதுன்னா கடவுள் கோவப்படுறாரு, அவர் கண்ணுல இருந்து வர்ற மின்னல் அது அப்படின்னு நம்ம நம்பி இருக்கிறோம். ஏன் மழை மழை பெஞ்சதுன்னா கூட அங்க மேல வந்து கடவுள் எல்லாம் வாழ்ற இடத்த கழுவி விடுறாங்க, அதுதான் மழையா பெய்யுது, இப்படிலாம் கூட நம்ம நம்பி இருக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு காலகட்டத்துல ஈவன் இந்த மயில் இறக கூட நம்ம நோட்டு புத்தகத்துக்குள்ள வச்சோம்னா அது குட்டி போடும் நம்பி இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அது சரி. ஆனா எல்லா காலகட்டத்திலும் நம்ம எல்லாத்தையும் கேள்விப்படுறது எல்லாத்தையும் நம்பிவிடக் கூடாது. ஐயா ஒரு நிமிஷம். பிரான்சிஸ் ப்ளீஸ் கோ ஆன் மியூட். பிரான்சிஸ், கவிதா அவர்களை மியூட் செய்ய முடியுமா? தேங்க்யூ. சிறப்பு. இன்றைய நெறியாளர் ரொம்ப அருமையான ஒரு நெறியை எடுத்து கையாண்டுட்டு இருக்காரு. தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இது பத்தி நான் நிறைய பேசிட்டு இருக்கிறேன். நிறைய மன்றங்கள்ல நான் பேச்சு கொடுத்துருக்கிறேன். நானும் ஒரு காலத்துல தமிழின் மீது உள்ள ரொம்ப அதீத பற்று, அதீத காதல்னால தமிழ் மொழி 10,000 ஆண்டு 20,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி இப்படியெல்லாம் வந்து நான் நிறைய விஷயங்களை கோர்த்து ரொம்ப அழகா நேர்த்தியா ஒரு மன்றத்துல பேசிட்டு வந்தப்போ அதில் இருந்த ஒரு நண்பர் அந்த கூட்டத்திற்கு அப்புறம் என்னை தனியா தொடர்பு கொண்டு கேட்டார், ஐயா நீங்க 10,000 20,000 ஆண்டு மூத்த மொழின்னு சொல்றீங்களே உங்க தமிழை, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் உரைத்தது. அதுக்கப்புறம் வந்து நான் அதை அந்த மாதிரி நான் ஆதாரங்கள் இல்லாத விஷயங்களை நான் சொல்வதில்லை. என்னதான் நமக்கு தமிழ் மீது அதீத பற்று இருந்தாலும் அது உண்மையிலேயே 10,000 20,000 வருடங்கள் முந்தைய மொழிகளாக இருந்தாலும், ஏன்னா சில மொழிகளை தூக்கி பிடிப்பவர்கள் தமிழை பற்றி நாம் பேசும்போது நம் மீது பாய்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம சொல்ல வேண்டியது, நாம மற்ற மொழிகளை குறைத்து சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இல்லை. ஏனென்றால் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அன்னை தமிழ் மொழி. அப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம இல்லை. ஆர்வர்டு பல்கலைக்கழகமே ஒரு 6-7 மொழியை செம்மொழின்னு அறிவிச்சிருக்கிறான் இல்லையா? அதுல தமிழ் இருக்கு, மற்ற மொழிகளோடு சேர்ந்து தமிழ் இருக்கு. அதுல வாழக்கூடிய மொழிகளாக ஓரிரு மொழிகள் தான் இருக்கு, சீனம், தமிழ், இது மட்டும்தான் இருக்கு. அதுல தமிழ் சிறப்பா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச்சு மொழியா இருக்கு. அதில் அத்தனை கதை, கட்டுரை, கவிதை, இலக்கியம், இலக்கணம் என்னென்ன தேவையோ அத்தனையும் இருக்கு. தமிழர்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கு. ஐயா பிரான்சிஸ் ஐயா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, பேச்சின் சுவாரஸ்யத்தை கெடுக்கிறது. ஆகவே இத்தகைய கவிதா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன் கவிதா, உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேட்கல நினைக்கிறேன், அவர் ஆன் பிரகாஷ் சார்ட்ட சொல்லியிருக்கேன் மியூட் பண்ண சொல்லி.
அப்படியா? சரி, ஓகே. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆக இந்த மொழி வந்து வெறும் இந்த கதை கட்டுரை இலக்கியம் மட்டும் இல்லை. இந்த மொழி பேசக்கூடிய ஒரு இனக்குழுக்கள் ஒரு உயர்ந்த ஒரு நாகரிகத்தோட பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நண்பர் வந்து என்கிட்ட அந்த இன்னொரு மொழியை பற்றி சொல்லி அந்த மொழி இருந்ததற்கான தரவுகள் கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ஒரு 1900 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக என்கிட்ட குறிப்பிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சரிங்க ஐயா, மொழி இருந்ததற்கு நீங்கள் அந்த மொழி இருக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன ஆதாரம் சரிதான். ஆனால் கீழடி போன்ற நிறைய அகழ்வாராய்வுகள் பண்ணும்பொழுது அந்த இடத்துல மொழி இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. அந்த மொழியை பேசக்கூடிய இனக்குழுக்கள் ஒரு நாகரிகத்தோடு ஒரு பண்பாடோடு அவர்கள் வாழ்ந்திருந்ததற்கான அறிகுறிகள் இருக்கின்றன. அதாவது முதல்ல அவங்க எழுதி வச்ச மொழிகள் அந்த இடத்துல இல்லைங்க. அந்த மொழி பேசக்கூடிய இனக்குழுக்கள் ஒரு நாகரிக பண்பாடோட வாழ்ந்திருக்கிறாங்க. அப்பவே அவங்களுக்கு வந்து அந்த நீர்நிலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கு. பானை இருந்திருக்கு, சுட்ட மண் இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப சமீபத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, இரும்பை நாம் உபயோகப்படுத்தி இருக்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே இரும்பை உபயோகப்படுத்திய மூத்த குடி ஆகிய அந்த தமிழ் குடியாக நாம் இருந்திருக்கிறோம். அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தா கூட தரவுகள்னு அதாவது இப்போ இந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான தரவுகளை எடுத்து சொல்லுவாங்க. ஒன்று, கல்வெட்டுகள். எங்கேயாவது இந்த கல்வெட்டுகளில் எழுதி வச்சிருக்கோம், அதை ஒரு காரணமாக சொல்லுவாங்க. இன்னொன்று, இலக்கியங்களில் எழுதி வச்சிருக்கிறது. மூணாவதாக இந்த அகழ்வாராய்ச்சிகள் பண்ணி அதன் மூலமாக அதனுடைய காலத்தை கணிக்கிறது. இதில் இந்த கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ராஜாமார்கள் அல்லது ஒரு செல்வாக்கோடு இருப்பவர்கள் தன்னை பற்றிய பெருமையை தான் அந்த கல்வெட்டில் எழுதுவாங்க. சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சோழ மன்னன் ஒரு பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து போகிறான். அவன் வந்து எல்லையிலே சண்டை நடக்குது. ஒரு ஒரு சாமி சிலையை எடுத்துக்கிட்டு சோழ மன்னன் திரும்பி வந்துடுறான். அவன் சோழ நாட்டின் கல்வெட்டில் எப்படி எழுதுறான்னா, போரிட்டோம், வென்றோம், இந்த சாமி சிலையை கொண்டு வந்தோம் அப்படின்றத ஒரு கவிதை நடையில் ஒரு அழகாக எழுதி செதுக்கி வச்சிடறான். அதை படிக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? போய் அங்கே பாண்டிய மன்னனை அடித்து வென்று அந்த சிலையை கொண்டு வந்தாங்கன்னு. அங்கே பாண்டிய நாட்டில் அவனும் ஒரு கல்வெட்டு எழுதி வைக்கிறான், வந்தவர்களை எல்லையிலேயே அடித்து ஓட விட்டோம், அவர்கள் ஒரு சிலையை எடுத்துக்கொண்டு புறமுதுக்கு காட்டி ஓடிவிட்டார்கள்னு இவன் கல்வெட்டில் போடுறான். அப்போ எது உண்மையாக இருக்கும்? கல்வெட்டுகள்ல எப்பவுமே தன்னை பற்றிய பெருமைகளை அதிகமாக எழுதி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மானே தேனேன்னு போட்டு அதில் வந்து நிறைய புகழ்ச்சிகள் நிறையா இருக்கும், மிகைப்படுத்துதல் நிறையா இருக்கும். திண்ணிய தோல் உடையவன், மத யானையின் பலத்தை உடையவன், அந்த மாதிரி தான் அந்த இலக்கியத்தில் வந்து அந்த காலத்தில் எதை எழுதினவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், அவர்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தரவுகளும் கிடைக்கும், கொஞ்சம் மிகைப்படுத்துதலும் அதில் இருக்கும். ஆனால் அகழ்வாராய்ச்சிங்கிறது பொய்யே சொல்லாது. அதில் இருக்கிறத அந்த கார்பன் டேட்டிங்கிற முறைப்படி நம்ம ஒரு பொருளையும் எடுத்து பார்க்கும்போது இப்போதைக்கு நமக்கு 2600 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம், தமிழ் பேசக்கூடிய அந்த மக்கள் ஒரு நாகரிகத்தோடு அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்கன்னும் போது அப்போ அந்த மொழி வந்து கண்டிப்பாக 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதுவரையில் நம்ம தரவுகளோடு இருக்கிறனால நம்ம இன்னும் நிமித்தி சொல்லலாம். ஏன்னா இத்தகைய வயதுடைய மொழியாக தரவுகளோடு எந்த ஒரு மொழியும் இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டது இல்லை. இது நம்ம மெய்ப்பொருள் போய் காணும்போது தான் நமக்கு இதெல்லாம் தெரிகிறது. அது மாதிரி இப்போ நிறைய விளம்பரங்கள் நம்மளுடைய மண்டையை கழுவிடுறாங்கன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இங்கே கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த சம வயதுக்கு ஒத்தவர்களாக இருக்கிறீங்க. சின்ன வயசில் ஒரு பைல்வான் நல்லா உடல் பலத்தோடு இருப்பார். அவர் கையில் வந்து ஒரு பல்பொடியை தான் தேய்ச்சிட்டு இருப்பார், கரித்தூளை தேய்ச்சிட்டு இருப்பார். அவரை பற்றி கேவலமாக காட்டுவாங்க. இன்னும் கரித்தூளை உபயோகப்படுத்துறியா, இன்னும் நீ பேஸ்ட்டுக்கு மாறலையா அப்படின்ற மாதிரி அவரை ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க. கரித்தூளில் பல் தேய்க்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்கும் இருந்தது, எல்லாருக்கும் பல்லு உறுதியாக இருந்தது. ஆனால்
இந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்து நம்ம பேஸ்ட்டுக்கு மாறி இன்னைக்கு கடைசியாக கரித்தூல ஒரு பேட்டன் ரைட் போட்டு அவனே விற்கிறான். அதை நம்ம பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற அளவுக்கு நிலைமை ஆயிடுது. இதே மாதிரி தான் இப்போ இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. நிறைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது மாதிரியான புலனங்களில் வர்ற செய்திகள், அதன் உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும். செய்திகள்னாலே அந்த மீம்ஸு இந்த இதெல்லாம் விட்டுடுங்க. உண்மையான இந்த செய்திகள்னு இந்த செய்தி தொலைக்காட்சிகளில் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மிகைப்படுத்துதல் இருக்கு. உண்மை அற்ற செயல் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட இங்கே மத்திய கிழக்கு பகுதியில் நான் இருக்கிறது பஹ்ரைன், இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு போர்லாம் நடந்தது. ஆனால் அதை பற்றி நியூஸை நாங்கள் இங்கே இருக்கிறோம், இங்கே இருந்துக்கிட்டு நாங்கள் தமிழ்நாட்டு செய்திகளை பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தது. அவ்வளோ மிகைப்படுத்துதல் இருந்தது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. இன்னும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைஞரும் ஜெயலலிதாவும் ஒரு நல்ல தமிழ் பாட்டுக்கு டூயட் பாடுற மாதிரியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வருது அந்த ஏஐ மூலமாக. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மை சுற்றி நம்முடைய மனதை, நம் மூளையை கழுவி நம் மனதை மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் இருந்து நம்மை தற்காத்து கொள்ளணும்னா நம்முடைய மெய்ப்பொருளை நம் மெய் அறிவை நாம் உபயோகப்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பல தலைமுறைகளை கடந்து நாம் இப்போதைய இந்த ஜென்சி, ஆல்ஃபா, பீட்டா தலைமுறைகள் வாழக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம இருக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் ஏஐ காலம்னு கூட சொல்லலாம். நிறைய மாயைகள் நம்ம மதியை மயக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே ரொம்ப கவனத்தோடு நம்மளுடைய மெய்யறிவை நம்ம பயன்படுத்துவோம். எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்பேன். ஒரு அறிவார்ந்த சமூகம், மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே ஒரு நல்ல நாகரிகம், பண்பாடை அவர் சொன்னார் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். சும்மா சாதாரணமாக சொல்லியிருக்க முடியாதுங்க. கணியன் பூங்குன்றனார் எப்படி சொன்னார்? அது இத்தனை பெரிய உலகம் இருக்கிறது, இந்த உலகங்களுக்குள்ள இத்தனை பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனுக்கு எல்லா ஊரும் ஒண்ணுதான்றத அத்தனை 100 ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார்னா, அப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம் நம்முடைய சமூகம். அந்த அறிவை நாம் நம்மை சுற்றி நம்ம இழுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நாம் விட்டு விடாமல் இருப்போம். அதுதான் நான் இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற விஷயத்தில் இந்த தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பியது. மேலும் நம்முடைய சொல்வேந்தர்கள் அமைப்பை பற்றியும் நான் ஒரு சிறு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். இது கலிபோர்னியா மாகாணத்தில் 101 ஆண்டுகளுக்கு முன்பே ரால்ஃப் ஸ்மெட்லி என்பவர் ஆங்கிலத்தில் துவங்கினார். பேச்சு கலையையும் தலைமைத்துவ பண்புகளையும் மேம்படுத்துவதற்காக ஒரு நல்ல களமாக இதை கொண்டு வந்தார். அது பிற்காலத்தில் பல நாடுகளுக்கு பரவி இன்று கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் இது தலைத்து செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு 7-8 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இதில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பு அதில் தமிழுக்கும் அங்கீகாரம் கிடைத்தது. அப்பொழுதே நாம் தமிழில் சொல்வேந்தர்கள் அவர்களுடைய பாடத்திட்டத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு தமிழில் சொல்வேந்தர்கள் அமைப்பாக துவங்கி மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் நம்முடைய சென்னை, நம் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில், பெருமைக்குரிய சென்னை நகரத்தில் சென்னை என்ற பெயரை தாங்கி சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றம் என்று அம்மா கவிதா மேடம் அவர்களுடைய முயற்சியாலும் அவரோடு ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர்கள் அவர்களோடு இருந்து பரும்பாடுபட்டு இதை துவக்கி நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தமிழின் பால் அன்புள்ள நாம் எல்லோரும் செலுத்தக்கூடிய ஒரு மரியாதை என்னவென்றால், நாம் இந்த கூட்டத்தில் முடிந்த அளவு கலந்து கொள்ள முயற்சிப்பது மற்றும் நமக்கு தெரிந்த நண்பர்களை சென்னையிலோ அல்லது உலக நண்பர்களோ, சென்னையில் இருக்கும் நண்பர்கள் நேரடி கூட்டத்திற்கும், உலகில் இருக்கும் தமிழ் நண்பர்களை இந்த இணைய வழி கூட்டத்திற்கும் அறிமுகம் செய்வதே நாம் இந்த தலைநகரில் உள்ள இந்த சொல்வேந்தர் அமைப்புக்கு நாம் செய்யும் ஒரு சிறப்பாகும். இந்த மன்றம் இப்பொழுது உலக தமிழ் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு பதிவு எண்ணும் கிடைத்துள்ளது. இதுவும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதனால் என்ன ஒரு நன்மை என்றால், சமீபத்தில் நான் இங்கே பஹ்ரைனில் இருக்கிறேன். பஹ்ரைன் சொல்வேந்தர்கள் அமைப்பில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறேன். ஆனால்
2 வாரம் முன்னாடி 14ஆம் தேதி ஆளுநர் ஆளுநர் மாளிகையில் ஒரு பாரதி நினைக்கப்படுகிறான்னு ஒரு நிகழ்ச்சியை எடுத்து எங்களால் அதை நடத்த முடிஞ்சுது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம உலகத் தமிழ் அமைப்புகளோட ஒரு தொடர்புல இருக்கிறது தான் இதை எங்களால் நிறைவேற்ற முடிந்தது. ஒரு ஆளுநர் மாளிகையில், ஆளுநர் மேடையில், ஆளுநரோடு நம்ம தமிழ் சொல்வேந்தர்கள் நாங்கள் இருந்து தமிழ்நாட்டின் மிக பிரபலமான கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள், மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள், மனித உரிமை ஆணையர் அவர், மேலும் கவிஞர் விவேகா, கவிஞர் சேகர், நிறைய தமிழ் ஆளுமைகள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 15 நாடுகள்ல இருந்து தமிழ் ஆர்வலர்கள் வந்திருந்தாங்க. இதையெல்லாம் நம்மளால் செயல்படுத்த முடியுது அப்படின்னா, அந்த இடத்துல உலகத் தமிழர்களோடு நாம் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கணும். இருந்தால் நம்மளை தமிழ் பல கிலோமீட்டர்களுக்கு, பல உயரங்களுக்கு எடுத்து செல்லும். அதற்கு ஒரு ஆரம்ப விஷயமாக தற்போது தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றம், சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றம் உலக தமிழ் அமைப்போடு இணைந்திருக்கு. இந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள். மேலும் நம் தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றமும் மன்ற உறுப்பினர்களும் மெய்யறிவோடு நிறைய விஷயங்களை கண்டு ஆராய்ந்து அதை இந்த மன்றத்தில் ஒரு பேச்சாக, சிறப்பு பேச்சாகவும் கொடுத்து, உங்கள் திட்ட பேச்சாகவும் கொடுத்து, இதன் மூலம் நல்ல தமிழை நாடெங்கும் பரப்ப வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பான பகிர்வு. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை பற்றி சில சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய சொல்லுக்கும், இன்றைய நாளின் சொல்லுக்கும், இன்றைய பயணம் பயணம் என்பது இன்றைய நாளின் சொல். நாம் பயணித்தால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது நிச்சயமாக புலப்படும் என்பது உண்மையான விஷயம். காரணம், நான் இன்று பயணிக்கும் பொழுது, இன்று ஒரு இடத்துக்கு சென்று வந்தேன். அது சிம்மி அருங்காட்சியகம் என்று தாய்வானில், அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் அது திறக்கப்பட்டது. அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன என்றால், அங்கு வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அருங்காட்சியகம் என்றால் எப்பொழுதும் ஆயுதங்கள் இதுவற்றையே அருங்காட்சியகத்தில் வகைப்படுத்தியிருப்பார்கள். அங்கே போய் பார்த்தோம் என்றால், இயற்கை வரலாறு எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது, என்ன பொருட்கள் நாளடைவில் இருந்தது, எப்படியெல்லாம் உபயோகித்து இருந்தார்கள், அதுவும் மேற்கத்திய நாடுகளில் எப்படி இருந்தது, ஐரோப்பாவில் எப்படி இருந்தது, அதே மாதிரி ஆசியாவில் எப்படி இருந்தது என்பதை வகைப்படுத்தி, எவ்வளவு வருடங்களாக அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது பயணிக்கும் பொழுது நம்மால் ஊர்ஜிதப்படுத்த முடிகிறது. நம்மளுடைய கலாச்சாரம் எவ்வளவு நாட்கள் தொன்மை வாய்ந்தது, எவ்வளவு நாட்கள் நம்முடைய பண்பாடு எவ்வளவு தொன்மை வாய்ந்தது என்பதை விவரிக்க முடிந்தது. நன்றி. இப்பொழுது நாம் நம்முடைய பொது மதிப்பீட்டாளரை மீண்டும் அழைக்க விரும்புகிறேன். அவர் இன்றைய ஆயத்த உரையின் மதிப்பீட்டையும் விளக்குவார். ஆனந்த், உடனடி பேச்சா? ஓகே, சாரி, டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். ஓகே, இன்றைய உடனடி பேச்சை தொகுத்து வழங்குபவர் திருவாளர் சந்தோஷ் அவர்கள். அவரும் அவரை அறிமுகப்படுத்தி கொண்டு உடனடி பேச்சை நடத்தி தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஆனந்த். இணைய வழி இணைந்த இதயங்களுக்கு இனிய மாலை வணக்கம். நான் சந்தோஷ் சாய்ராம், இன்றைய உடனடி பேச்சின் நெறியாளர். உடனடி பேச்சு, அதாவது அந்த நொடியிலேயே ஒரு தலைப்பு கொடுத்து அதன் மூலம் நீங்கள் பேச விரும்பும் ஒரு பேச்சிற்கு நான் ஒரு தலைப்பு கூறுவேன். அதை பற்றி நீங்கள் கூற வேண்டும். யாரேனும் விருப்பமுள்ளோர்? உங்கள் ஜெய்சங்கர் ஐயா அவர்கள். ஓகே ஐயா, இன்றைக்கு நம்மளோட சொல் பாத்தீங்கன்னா பயணம். நீங்கள் முதலில் சென்ற ஒரு பயணம், வெளிநாடுகளோ வெளியூர்களோ, அங்கு நீங்க அவர்களின் கலாச்சாரத்தை பார்த்து வியந்தது.
இதை பற்றி உங்கள் பார்வையை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி உடனடி பேச்சு நெறியாளர். வணக்கம் மீண்டும் அனைவருக்கும். என்னுடைய பெயர் ஜெய்சங்கர். என்னுடைய படிப்பு MCA. நான் தற்போது ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சாஃப்ட்வேர் அனுபவமாகப்பட்டது 16 வருடங்கள். நான் முதலில் அக்சென்சர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் ஒர்க் பண்ண போது, அப்போ இரண்டாவதாக எனக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஒரு ஜப்பான் பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஜாப்பனீஸ் லைஃப் இன்சூரன்ஸ். நம்மளுடைய இந்திய மக்களுக்காக இருக்கக்கூடிய LIC போன்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகப்பட்டது ஆக்ஸா ஜப்பான். ஆக்ஸா அப்படிங்கிற ஒரு கம்பெனி உலகம் முழுவதும் இருக்குது, ஜப்பான்ல இருக்குது. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், அந்த மென்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படித்துக்கொண்டு என்னுடைய கம்பெனிக்காக பணி செய்வதற்காக ஒரு டீம், ஒரு 10 பேர் கொண்ட டீமோட நானும் சென்றேன். என்னுடைய முதல் அனுபவமாகப்பட்டது ஃபிளைட். என்னுடைய வாழ்க்கையில நான் அப்போ என்னுடைய கம்பெனி எனக்கு ஸ்பான்சர் பண்ணி எனக்கு டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்து எங்க டீமோட எல்லாத்தோட ஒண்ணு அனுப்பினாங்க. அந்த ஃபிளைட் பயணம் அப்படிங்கிறது எனக்கு இனிதாக அமைந்தது. நான் ஜப்பான்ல போய் இறங்கும் பொழுது அதிகாலை 2 மணி. நாங்க அனைவரும் போய் இறங்கும் போது 2 மணி. எங்களுக்காக எங்களுடைய கம்பெனி அமைத்து கொடுத்த பிக்கப் வாகனத்தில் ஏறி எங்களுடைய ரூமுக்கு வந்தோம். அந்த இரவு நேரத்திலிருந்து அந்த ஒரு 90 நாட்கள் நான் அங்கே இருந்து எங்களுடைய பணியை கற்றுக்கொண்ட இடத்துல நான் பார்த்தது ஒண்ணுதான். அவங்க கிட்ட அவங்க மிகவும் அடிபட்டு துன்பப்பட்டு, இனிமேல் இந்த மாதிரி, அதாவது ஹிரோஷிமா நாகசாகி அட்டாக், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களும் ஒரு போர் வீரர்கள் போலதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க துன்பப்பட்டு அடிபட்டு அவங்க ஒருத்தரும் முயற்சி செஞ்சு அந்த நாட்டை கட்டமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வார் அப்படின்னு சொன்னா ஜப்பான் பேச்சு பெருசா வராது. நான் அவங்க கிட்ட கத்துக்கிட்ட பாடமாகப்பட்டது, அவங்க மிகவும் அன்போடும் பொறுப்போடும் உடல்நிலை மனநிலையை பத்தி ரொம்ப அறிந்து உட்கொள்ள வேண்டிய உணவுகளை சீராக உட்கொண்டு, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் முழுசும் ஜப்பனீஸ் லாங் லைஃப், 150 வயசுகள்லாம் சர்வசாதாரணமா அங்க இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப அன்புள்ளவங்களா இருக்கிறாங்க. நான் ஒரு முறை தவறுதலாக வேற ஒரு லைன்ல ரயில்வே ஸ்டேஷன் ஏறி போயிட்டேன். அங்க ஒருத்தர்கிட்ட நான் நைட்டு ஒரு 12 மணி ஆச்சு கேட்டேன். அவர் யாரும் புரியாத பாஷையில பேசி கண்டுபிடிச்சு எனக்கு கரெக்டான லைன் சொல்லி என்னை கரெக்டான ட்ரெயின் ஏற்றி விட்டார். அந்த மாதிரி என்னுடைய அனுபவமாகப்பட்டது. நான் ஜப்பான் சென்ற பொழுது என்னுடைய தொழிலையும் கத்துக்கிட்டேன். அங்க இருக்கிறவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அது மிகப்பெரிய பாடமாக அமைந்தது. எப்பொழுதுமே விட்டு கொடுத்து போறது, தாழ்ந்து போறது, முடிந்த வரைக்கும் அமைதியாக போறது, அப்புறம் ஒழுக்கமாக, அதாவது பப்ளிக் டிசிப்ளின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பப்ளிக் டிசிப்ளினோட இருக்கிறது, மற்ற இதெல்லாம் அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அருமை ஐயா, அருமை. நன்றி நன்றி. ஜப்பானியர்களின் கலாச்சாரத்தை பற்றி மிக அழகாக தெரிவித்தீர். அடுத்ததாக யாரேனும் முன் வருகிறீர்களா உடனடி பேச்சுக்கு? இர்ஷாத் முஸ்தபா ஐயா வணக்கம். உங்களுக்கு இன்றைய தலைப்பு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் பயணிக்க விரும்பும் நாடு, ஏன், எதற்கு? நான் நன்றி ஐயா, தாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. நான் பயணிக்க விரும்பும் நாடு என்று சொல்வதை விட என்னுடைய துணைவியார் பயணிக்க விரும்பும் நாடு என்று சொன்னால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் நான் என்பதை விட நாம், அது பெரிதும் முக்கியம். அது நம்பர் 1. இரண்டாவது பார்த்தோம்னா, நான் இயக்குவதை விட என்னை இயக்குவது அது பொருத்தமாக இருக்கும். ஸோ அந்த இதுல இருந்து பார்க்கும்போது இத்தாலி போக வேண்டும் என்று என் துணைவியார் விருப்பப்படுகிறார். ஸோ நான்
எனக்கு போக வேண்டாம் என நினைத்தால் கூட நான் போகித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் அவளுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பமும் கூட. இது கொஞ்ச காலமாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் 2 வாரங்களுக்கு முன்பாக நாங்கள் மலேசியா போய் கொண்டு வந்தோம். அப்போது இருந்தே இந்த தாட் ப்ராசஸை என்னுடைய துணைவியார் ஆல்ரெடி பதிவு செய்து விட்டார். பதிவு செய்து அதை என்னுடைய குடும்பத்தாருக்கும் சொல்லிவிட்டார். இப்போது நான் பின்வாங்குவது என்பது மிகவும் கடினம். அதே போல எனது மனைவியை, எனது துணைவியாரை சந்தோஷப்படுத்துவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனவே இதை எடுக்க இந்த ஜேர்னியை எடுப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா, மிக அழகாக கூறினீர். மணாளனே மங்கையரின் பாக்கியம் போன்று மங்கையரே மணாளனின் பாக்கியம் போல துணைவியாரின் ஆசையை நிறைவேற்ற வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக யாரேனும் முன் வருகிறீர்களா உடனடி பேச்சுக்கு? யாரேனும்? நான் வருகிறேன். பட்டாபிராமன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தை தவிர வேறு ஏதேனும் கலாச்சாரத்தை கண்டு வியந்ததுண்டா? அப்படி இல்லை என்றால் தமிழ் கலாச்சாரம் ஏன் உங்களுக்கு பிடித்த கலாச்சாரம்? இதை பற்றி ஓரிரு வரிகள். நன்கு அறிந்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம், எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு பிறகு அறிந்த கலாச்சாரம் ஆங்கில கலாச்சாரம். ஆங்கில கலாச்சாரத்தில் அதில் காரம் அதிகம் உண்டு, பல காரங்களும் உள்ளது. பல காரம். ஆனால் தமிழ் கலாச்சாரத்திற்கு அதை ஒப்பிட முடியாது. இன்றைய பேச்சாளர் பேசியபடி கீழடி மற்றும் பல குறிப்புகள் கிடைப்பது நமக்கு ஆதி மொழின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆதி தமிழ் மொழின்னு வாங்க. அது எப்படி வந்ததுன்னா, அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலம் சொன்னார் இல்லையா, அது ஆக்சுவலி அது ஒரு வெண்பா. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாக்கியங்கள் உள்ளன. நோவா, அந்த பைபிள்ல வர ஒரு மனிதர். ஸோ கடவுளின் அதிக ஒரு கட்டளை, அதன் மூலியமா அவர் அந்த கப்பல்ல 2 வகையான எல்லா வகையான ஸ்பீஷிஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை ஏற்றிக்கு போறாரு. வெள்ளம் வெள்ளம் வெள்ளம், மழை நிற்குது, அது ஒரு இடத்துல போய் இடிக்குது. கொஞ்ச நாள்ல மழையெல்லாம் தண்ணியெல்லாம் போகுது. ஸோ முதல்ல தெரிகிறது கல், அதுக்கப்புறம் கீழே மண். அதனாலதான் கடைசியா முடிக்கும் போது கல் தோன்றி மண் தோன்றா காலம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி. தமிழ் கலாச்சாரத்துல இல்லாதது எதுவும் கிடையாது. அது பியூர் ஏன்ஷியன்ஸ். நமக்கு அது ஒரு இறைவன் இயற்கை கொடுத்த ஒரு வரம். அது அந்த தமிழ் கலாச்சாரத்துல உள்ள போனா 120 நொடிகள்ல அதை அடக்க முடியாது. அத்தகைய கலாச்சாரம், பண்பு, விருந்தோம்பல், மரியாதை போன்ற பல பல உணவு வகைகள். நாசாலியே சொன்னது, த மோஸ்ட் டைஜஸ்டிபிள் ஃபுட் இன் த வேர்ல்ட், இட்லி அண்ட் ரசம் நம்ம கிட்ட தான் இருக்கு அந்த கலாச்சாரம். ஸோ அத்தகைய கலாச்சாரம் பெருமை கொள்ள வேண்டியது. அதுல நமக்கு ஒரு ஆணவம் இருக்கு, ஒரு கர்வம் இருக்கு. ஆனா அதை ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷன் தான் நம்ம பார்க்கணும். ஸோ தமிழ் கலாச்சாரமே எனக்கு பிடித்த கலாச்சாரம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. தமிழ் கலாச்சாரத்தின் சாராம்சம் குறையாமல் மிக அழகாக கூறினீர். நன்றி. வேறு யாரேனும் உடனடி பேச்சுக்கு? மதிவாணன் ஐயா வணக்கம் ஐயா. இன்று உங்கள் தலைப்பு
நேற்றைய தமிழ் கலாச்சாரமும் இன்றைய தமிழ் கலாச்சாரமும் உங்கள் பார்வையில்? ஐயா மியூட்ல இருக்கீங்க. பேசலாம். நேற்றைய கலாச்சாரத்திற்கும் இன்றைய கலாச்சாரத்திற்கும் என்னுடைய பார்வையில், முன்பு உள்ள காலங்களெல்லாம் பெரியவர்களை மதிப்பார்கள். நல்ல ஒரு பண்பு, அன்பு, மரியாதை இருந்தது. கிராமப்புறங்களிலே பெரும்பாலும் பெண்கள் எல்லாம் ஒரு பருவத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே தாயாருடைய புடவையை கிழித்து தாவணி போல் போட்டுக் கொள்வார்கள். ஒரு மரபு இருந்தது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பெண்கள், ஆண்கள் என்று ஒரு கோட்பாடோடு இருந்தது. இன்று நாகரிகம் என்ற பெயரிலே கிராமப்புறங்களோட தாவணிகள் போடுவது மிக எளிதாக காண முடியவில்லை. அது அன்றைய காலகட்டத்தில் சிறப்பாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற போது எவ்வளவுதான் நாகரிக வளர்ச்சி என்றாலும் சில கோட்பாடுகளை கண் பல பேருடைய பார்வையிலே தவறாகப்படுகின்றது. இன்று அந்த ஒரு கலாச்சாரங்கள் இல்லை. மிக எளிதாக என்ன அப்படிங்கிற அளவுக்கு வளர்ச்சியில போய்கிட்டு இருக்கு. இது பார்க்க போனா அன்னைக்கு வந்து ஒரு மனக்கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. இன்று சூழ்நிலையில ஒரு பெரிய முன்னேற்றங்கிற பாதையில ஒரு பெண்களோ, ஆண்களோ ஒரு கலாச்சாரத்துல வளர்ச்சி பாதையில போறப்ப ஒரு தவறான பாதை என்னுடைய பார்வைக்கு தெரியுது. அது அன்றைய பார்வையில் வந்து ஒரு கோட்பாடோட இருந்துச்சு. இன்று கட்டுப்பாடு இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது என்று என்னுடைய பார்வையில் தெரிகிறது. அவ்வளவுதான் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. மிக அருமையாக கலாச்சாரத்தை தாவணியோடு அழகாக கூறினீர். அடுத்ததாக கேத்ரின் அவர்கள். நேற்றைய கலாச்சாரம் இன்றைய கலாச்சாரம் பற்றி மதிவாணன் ஐயா கூறினார். நீங்கள் சந்தித்த ஒரு தனிநபர், பயணத்தின் போது சந்தித்த ஒரு தனிநபர் வேறொரு கலாச்சாரத்தை பின்பற்றி இருப்பார். அவரது கலாச்சாரம் உங்களை எவ்வாறு ஊக்குவித்தது? அதை பற்றி சில கருத்து. நன்றி. எனது பெயர் தமிழரசி, கேத்ரின் தமிழரசி. இந்த சொல்வேந்தர்கள் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றி. நான் பல வருடங்களுக்கு முன்பு யூகே, தட் இஸ் யுனைடெட் கிங்டம் என்ற இடத்திற்கு பயணம் செய்திருந்தேன். அங்கே ஆனி மெக்கன்தோஷ் என்ற ஒரு பெண்மணி இருந்தார். அவர் என்னுடைய கிளையண்ட், தட் இஸ் என்னோட ப்ராஜெக்டோட ஓனர் அவர் இருந்தார். கலாச்சாரம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் மிகவும் அன்பாகவும் அவர் மிகவும் அக்கறையுடனும் என்னிடத்தில், நான் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்ததனால் மிகவும் அக்கறையுடனும் அன்புடனும் என்னோட பழகி எனக்கு தேவையானவைகளை செய்தார். ஸோ நம்மளுடைய நாட்டில் நம் வெளிநாட்டினரை மதிப்பதற்கு, அவரோடு பழகுவதற்கு போதுமான வாய்ப்புகள் அதிகம் இல்லை முந்தைய காலத்தில். இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இணையவழி கலந்தாய்வுகள் அண்ட் கோவிடுக்கு பிறகு இந்த இணையவழி அதிக அளவு முன்னேற்றத்தை கொடுத்துள்ளது, மற்ற கலாச்சார மக்களோடு உரையாடுவதற்கு, மற்ற கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு. ஸோ அந்த வகையில் அந்நிய கலாச்சாரங்கள் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. மற்ற கலாச்சாரத்தில் இல்லாத புதிய தகவல்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. ஸோ அந்த வகையில் என்னுடைய கிளையண்ட் ஆகிய ஆனி மெக்கன்தோஷுடன் நான் பழகிய போது அவர்கள் கொடுத்த நிறைய அன்பான வார்த்தைகளும் அவர்களுடைய பரிசு பொருட்களும் எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. நான் அந்நிய நாட்டில் தனியாக இருந்த போது உடல் நலம் சரியில்லாமல் போயிருந்தது. அப்பொழுது அவர் என்னை அதிக அக்கறையோடு கவனித்து தேவையான மருந்துகளை எல்லாம் கொடுத்தார். அந்த வகையில் அவர்களுடைய அந்நியர்களை அவர்கள் வரவேற்கும் விதமும் ஃப்ரெண்ட்லியாக பழகும் விதமும் என்னை மிகவும் கவர்ந்தது. நன்றி. நன்றி கேத்ரின் தமிழரசி. உங்கள் பெயரே மிக அழகாக உள்ளது, கேத்ரின் தமிழரசி. இரு கலாச்சாரங்கள் இணைந்தபடி மிக அருமையாக உள்ளது. தேங்க்யூ. நன்றி. இத்தோடு உடனடி பேச்சை முடித்துக் கொள்வோம். உடனடி பேச்சில் கலந்து கொண்ட அனைத்து பேச்சாளர்களுக்கும் நன்றி.
கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உலக தமிழர்கள் அனைவரையும் வீட்டிலிருந்தே பார்ப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த டிஜிட்டல் யுகத்திற்கும் வந்தடைந்த இந்த செந்தமிழை தமிழர்கள் அனைவரும் டிஜிட்டல் யுகத்தில் டிஜிட்டல் வழியாக நாம் பார்ப்பதில் மிக மிக அருமையாக உள்ளது. இத்துடன் உடனடி பேச்சை நிறைவு செய்து இன்றைய நாளின் சொல்வேந்தர் ஆனந்தராஜ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி சொல்வேந்தர் சந்தோஷ் அவர்களே. தங்களுடைய பேச்சை கேட்டதற்கு இனிமையாக இருந்தது. தங்களுடைய முகத்தை பார்த்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். நன்றி. இன்றைய நாளின் பொது மதிப்பீட்டாளர், இந்த முகம் மிகவும் நன்றாக உள்ளது. இல்ல, அது ஏதோ ஏஐ கோளாறு. இன்றைய நாளின் பொது மதிப்பீட்டாளர் திருவாளர் ஜெய்சங்கர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பொது மதிப்பீடு. நன்றி திரு ஆனந்தராஜ் அவர்களே. என்னுடைய பொது மதிப்பீட்டாளர் பணியினை துவக்குகின்றேன். முதலாவதாக என்னுடைய 3 விதமான மதிப்பீட்டாளர்கள். அதுல முதலாவதாக சொல்வேந்தர், நேர கணக்காளர் மற்றும் உரிச்சொல் கணக்காளர். இந்த 2 பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு இன்று இந்த கூட்டத்திற்கு உதவி செய்யும் திரு வெங்கடேஸ்வரன். முதலாவதாக உங்களுடைய நேர கணக்காளர் மதிப்பீட்டை சொல்லி பின்பு தொடர்ச்சியாக உங்களுடைய உரிச்சொல் கணக்காளர் மதிப்பீட்டையும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்க சாருக்கு எவாலுவேஷன் பண்றீங்க? எவாலுவேஷன் அடுத்ததாக இந்த டேக் முடிஞ்ச உடனே தான் எவாலுவேஷன் பண்ணணும் இல்லையா? இல்ல, நீங்க எவாலுவேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேக் ரிப்போர்ட். சரி, நன்றி. இதை சொன்ன வண்ணமே இருக்கட்டும். நான் வந்து என்னுடைய மதிப்பீட்டை முடித்த பிறகு நான் வந்து நான் அவர் பேரை மட்டும் கூப்பிடுறேன். அவர் வந்து இதே மறுபடியும் அவர் அந்த செயல் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஒரு பொது உரை வழங்கிய நம்மளுடைய திரு ராசிபுரம் பாலமுருகன் ஐயா அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த கூட்டத்திற்காக நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். இன்று அவர் கொடுத்த தலைப்பு மிகவும் மனிதர்களுடைய மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு, வாழ்க்கை எனும் பயணத்தில். அவர் தன்னுடைய உரையை மிக அருமையாக துவக்கினார். அவருடைய பிறந்த தேதி 1974. அவர் தன் தாய் தகப்பனுக்கு 6வது மகனாகவும் மற்றும் 6வது மகனாக பிறந்தார் அவர் சொந்த ஊர்ல. அதுக்கப்புறம் அங்கேயே 2வது வரைக்கும் படிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் 3வதுல இருந்து 6வது வரைக்கும் ஈரோட்ல போய் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமாக அவருடைய வாழ்க்கை பயணமானது ஒரு தொழில் முனைவோராக அவரை மாற்றுவதற்காக அவரை வந்து ஒரு பாத்திர கடையில வேலைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்குது பிரபஞ்சம். அதை அவர் பயன்படுத்தி கொண்டு அதில் அனுபவத்தை பெற்ற அந்த வயதுல 16 வயதுல ஒரு பாத்திர கடையில வேலை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியாக கொஞ்சம் அந்த வயதுக்கே உரிய விளையாட்டு புத்தி இருந்திருக்குது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அவரை வந்து ஒரு பாத்திர கடையில வேலை கத்துக்க வச்சிருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து படிப்படியாக தன்னுடைய ஈரோட்ல இருந்து சைக்கிள் கடையில இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போய் பாத்திர வியாபாரம் செய்து அவர் வந்து படிப்படியாக அது நமக்கு சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் அது வந்து ஒரு சாதாரணமாக தெரியலாம். அதை செய்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமாக தன் தாய் தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவர் வந்து மருத்துவமும் செய்து அதே சமயத்துல மற்றவர்களை பார்த்து அந்த மாதிரி இருக்க முடியாதபடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம், இதெல்லாம் வந்து அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு வந்து ராசிபுரத்துல ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறார். அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவரு பரிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மிகுந்த ஒரு அவருடைய வாழ்க்கை பயணத்துக்கு நான் இதுல என்னோட ஒரு புது ஒரு மதிப்பீட்டாளரா நான் பாக்குறது என்னன்னு சொன்னாக்க,
அவருடைய ஒரு பயணமாகப்பட்டது. அவர் வந்து தன்னுடைய சந்ததிக்கு மிகவும் மிகவும் ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் தன்னுடைய குழந்தைங்களை சரியானபடி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்து வாழ்க்கை அமையணும்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஒரு நாங்க அனைவரும் வாழ்த்து கூறுறோம். அதே சமயத்துல அவரு கடைகள் ஆரம்பித்து அதுல லாஸ் எல்லாம் பார்த்திருக்கிறாரு. அது வந்து வழக்கமாக தொழில் முனைவோருக்கு அந்த லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு போகும். ஆனா இந்த மாதிரி ஒரு அடிமட்டத்தில இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவர் சொன்ன விஷயம் வந்து கஷ்டம், எப்படி பற்றுகிறாரு, எப்படி பணம் சம்பாரிச்சுக்கிறாரு, எப்படி வந்து முன்னுக்கு வந்திருக்கிறாரு. இவரை போன்று இருப்பவர்கள் தான் வந்து அடுத்தவங்களுக்கு உதவும் குணம் வரும். கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் கஷ்டப்படுறவங்களை பத்தி தெரியும். அதனால அவர் வந்து தன்னால் முடிந்த உதவியை செய்யறார். அதுவும் ரொம்ப வெளிப்படையா சொல்றார். பண உதவி பெருசா செய்ய முடியலனா இனிதான வார்த்தைகள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறை நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். அதனால இவருடைய பேச்சை கேட்டு நாங்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நாம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கான ஒரு பாடமாக இருந்திருக்குது. நன்றி ஐயா, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எல்லாம் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்குது. இது வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி பேசியிருக்கலாம். அது ஒண்ணுதான் எங்களுடைய ஒரு இன்னமாக அது ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கும். அப்படிங்கிறதோட என்னுடைய மதிப்பீட்டை முடித்து கொண்டு உங்களுடைய மற்றும் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ரொம்ப தமிழ்நாடு முழுசும் கொண்டு போகணும்னு முயற்சி செய்யறீங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்க்கு. உள்ள முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஆனந்தராஜ் சாரோட ஒப்படைக்கிறேன். சார் நீங்க தான் டேக் ரிப்போர்ட். ஓகே. அடுத்ததாக ஏற்கனவே அழைத்தபடி வெங்கடேஸ்வரன் உங்களுடைய நேர மதிப்பீட்டை பத்தியும் அடுத்தது இலக்கணவானரா அந்த மதிப்பீடையும் கொடுக்கிறேன். அனைவருக்கும் மறுமுறை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நேரக்கணக்காளராக என்னுடைய அறிக்கை இதுதான். ஆயத்து உரையில் பாலமுருகன் அவர்கள் 5 நிமிடம் 33 வினாடிகளை எடுத்துக்கொண்டு பேசியிருக்கிறார். இன்றைய கல்வியல் அமர்வில் பொன் சங்கர பாண்டியன் ஐயா அவர்கள் 11 நிமிடங்கள் 50 வினாடிகள் எடுத்துக்கொண்டு பேசியிருக்கிறார். அடுத்து உடனடி பேச்சில் திரு ஜெய்சங்கர் அவர்கள் 3 நிமிடம் 16 நிமிடங்களும், அதுக்கு அடுத்ததாக இர்ஷாத் முஸ்தபா அவர்கள் 2 நிமிடம் 7 வினாடிகளும், அதற்கு அடுத்ததாக திரு பட்டாபிராமன் அவர்கள் 2 நிமிடம் 30 வினாடிகளும், அதற்கு அடுத்ததாக திரு மதிவாணன் அவர்கள் 1 நிமிடம் 26 வினாடிகளும், கடைசியாக திருமதி கேத்ரின் அவர்கள் 2 நிமிடம் 9 வினாடிகளும் உடனடி பேச்சில் நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். மதிப்பீட்டில் ஆயத்த உரை மதிப்பீட்டில் திரு ஜெய்சங்கர் அவர்கள் 3 நிமிடம் 34 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதுதான் என்னுடைய நேரக்கணக்கு அறிக்கை. அடுத்ததாக இலக்கணவாளராக எனது அறிக்கையும் இப்போது சமர்ப்பித்து விடுகிறேன். முதல் இன்றைய நாளின் சொல் பயணம் சொற்சொடர் யாதும் உரை யாவரும் கேளீர். இதனை பெரும்பான்மையான அவர்களுடைய பேச்சில் பயன்படுத்தினார்கள். முதலாவதாக திரு பொன் சங்கர பாண்டியன் ஐயா அவர்கள் சொல்லையும் பயன்படுத்தினார், சொற்சொடரையும் பயன்படுத்தினார். அதற்கு அடுத்ததாக நாளின் நெறியாளர் ஆனந்தராஜ் அவர்கள் பல முறை பயணத்தை பயன்படுத்தினார். அதற்கு அடுத்ததாக நாளின் உடனடி பேச்சு நெறியாளர் சந்தோஷ் அவர்களும் பயணம் என்ற நாளின் சொல்லை பயன்படுத்தினார். அதற்கு அடுத்ததாக ஜெய்சங்கர் மற்றும் கேத்ரின் இருவரும் ஒரு முறை பயணம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அனைவருக்கும் பாராட்டுகள். நாளின் சொல் பெரும்பான்மையான அவர்களால் பயன்படுத்தப்பட்டது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனது இதனுடைய இலக்கணமான அறிக்கை திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் மேடை ஒப்படைக்கிறேன். நன்றி திரு சொல்வேந்தர் வெங்கடேஸ்வரன் அவர்களே. அடுத்ததாக உரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் கார்த்திக் அவர்களை அழைக்கிறேன். உங்களுடைய உரையை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சொல்வேந்தர் ஜெய்சங்கர் அவர்களே. இன்றைக்கு பார்த்தோம் என்றால் 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப நடைமுறையில் இருந்தன.
அது ஆ அண்ட் வந்து. ஜெய்சங்கர் அவர்கள் ஆ என்ற வார்த்தையை 6 முறை பயன்படுத்தியிருக்கார். வந்து என்ற வார்த்தை 2 முறை. கவிதா ஆ என்றது 2 முறை. ஆனந்த்ராஜ் ஆ என்றது 6 முறை. வந்து 6 முறை. பாலமுருகன் பாஸ், அதாவது ஒரு இடைவெளி கொஞ்சம் விட்டு அதன் பிறகு ஊ என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். நானும் ஆ என்ற வார்த்தையை 2-3 தடவை பயன்படுத்தினேன். உடனடி பேச்சில் இர்ஷாத் அவர்கள் இது என்றது 2 முறை, வந்து என்றது 1 முறை. பட்டாபி சார் அவர்கள் ஆ என்றது 1 முறை. கேத்தரின் அவர்கள் ஆ என்ற வார்த்தையை 3 முறை பயன்படுத்தினார். நன்றி, வணக்கம். சொல்வேந்தர் ஜெய்சங்கர் அவர்கள் எடுத்து செல்லலாம். நன்றி சொல்வேந்தர் கார்த்திக் அவர்களே. அடுத்ததாக சொல்வேந்தர் கவிதா அவர்கள் கவனிக்கும் திறனாய்வு, இதை மேடம் இப்பொழுது இந்த இதை வைத்துக் கொள்ளலாமா அல்லது ஆமா, நான் இப்போது கவனகர் முறை. ஓகே. மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. நான் சில கேள்விகள் குறித்துள்ளேன், அதை உங்களிடம் கேட்கின்றேன். சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்கள் பேசும் பொழுது அவர் எத்தனாவது வயதில் பாத்திர கடையில் வேலை பார்த்தார்? சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்கள் எத்தனாவது வயதில் பாத்திர கடையில் வேலை பார்த்தார்? 13. சரியான பதில். அடுத்ததாக, அவர் எந்த வாகனத்தில் தனது தொழிலை தொடங்கினார்? அவர் எந்த வாகனத்தில் தனது தொழிலை தொடங்கினார்? சைக்கிள். சைக்கிள். கல்வியில் அமர்வு தலைப்பு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த தலைப்பை சொல்லும் பொழுது நினைவுக்கு ஒரு திருக்குறளை சொல்வேந்தர் கார்த்திக் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன திருக்குறள்? எப்பொருள் யார் வாய்க்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரியான பதில். கல்வியல் அமர்வில் காலத்தை கணிக்கும் 3 முக்கிய முறை, அதில் என்னவென்று சொல்ல முடியுமா? காலத்தை கணிக்க உதவும் 3 கல்வெட்டு, இலக்கியம், அகழ்வாராய்ச்சி. சரியான பதில். மிக்க நன்றி. நீங்கள் அனைவரும் சிறப்பாக கவனித்துள்ளீர்கள். மேடையை பொது மதிப்பீட்டாளர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி சொல்வேந்தர் திரு கவிதா அவர்களே. இத்துடன் இந்த உரைத்தன்மை நோக்கு படையினுடைய பணி செப்பனை முடிந்தது. அடுத்ததாக என்னுடைய பொது மதிப்பீட்டாளர் என்ற முறையில் இன்றைய முதல் கூட்டம், ஆன்லைன் கூட்டத்தினுடைய பொது மதிப்பீடு இவ்வாறு வருகிறது. இந்த மீட்டிங் ஆகப்பட்டது நம்ம மாலை 8 மணிக்கு திட்டமிட்டபடி நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு சில நிமிடங்கள் கடந்தது. அது வந்து முதல் மீட்டிங், எப்படியும் முதல் ஆன்லைன் மீட்டிங் அப்படிதான் இருக்கும். இரண்டாவதாக நம்மளுடைய மீட்டிங்ல நடுவுல சில அவங்க மேடம் பேர் மறந்துட்டு அவங்க தவறுதலாக மைக்கை ஆன் பண்ணிட்டாங்க. பட் அது கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கணும். அது வந்து ஒரு மீட்டிங்க்கு முன்னோடியாக நம்ம வந்து சொல்லிடணும், இந்த மாதிரி மைக்கை வந்து தேவையில்லாத ஆன் பண்ண வேண்டாம். அப்படி ஒருவேளை மைக்கை ஆன் பண்ணினாலும் இந்த மீட்டிங்கினுடைய ஹாஸ்டுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கும். அவங்களுக்கு கேட்க வேண்டியதில்லை. நம்ம போய் அந்த அவங்க மைக்கை ஆஃப் பண்ணிடலாம். அது ஒருவேளை அவங்க பார்க்காம எங்கேயோ கார்ல போறாங்க, இந்த சம்பவம் எனக்கே கூட நடந்திருக்கு. ஒரு தடவை மீட்டிங் விட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான செயல்கள் எடுக்கிறதன் மூலமாக நம்ம அந்த டிஎம்ஓடி அண்ட் ஹாஸ்ட் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த பொறுப்பு அவங்க எடுத்துக்கணும். ஒருவேளை இன்னைக்கு போல நம்ம வெயிட் பண்றதுக்கு இல்லாம அவங்கள நம்மளே மியூட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு மெசேஜ்ல இந்த மாதிரி இருக்கு, வாட்ஸ்அப்ல ஏதோ மெசேஜ்ல கொடுத்துட்டு திருப்பி ஜாயின் பண்றப்போ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்கன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். அதுல எனக்கு அது ஒரு தடவை நடந்திருக்கு. எங்களுடைய வேக்கப் சென்னையில அந்த மாதிரி நடந்திருக்கிறதுனால. அடுத்ததாக இந்த மீட்டிங் முறைப்படி ஒரு இங்கிலீஷ் மீட்டிங் எப்படி நடக்குதோ அதே போல இது ரொம்ப செப்பனே கரெக்டா வந்தது. ஒரு அதிசயத்தக்க விஷயம், சில இந்த ரோல் பிளேயர்ஸ் சில பேர் இந்த
உரத்த தன்மை நோக்குப்படையில எதிர்பார்த்தவங்க வராத பொழுது உடனடியாக நம்ம வெங்கடேஸ்வரன் சார் அவர் எடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டார். அது வந்து மிகவும் பெருந்தன்மை. அது டோஸ்ட் மாஸ்டர்ஸ்க்கே உரிய ஒரு நல்ல குணம். அதுக்காக அவருக்கு பாராட்டு. மற்றபடியாக அனைத்து ஐ மீன் இந்த ஸ்பெஷல் ஸ்பீச்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஐ மீன் கல்வியல் அமர்வுல பொன் சங்கரபாண்டியன் ஐ மீன் சொல்வேந்தர் அவர்களுடைய உரை மிகவும் அருமையாக இருந்தது. அவருடைய உரையை கேட்டு நாங்கள் எல்லாம் வியந்தோம். நிச்சயமாக நம்ம அனைத்திலுமே வந்து முன்னெச்சரிக்கையுடன் ஆழ்ந்த விஷயத்தை தெரிஞ்சுதான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறது நன்றி. மற்றபடியாக நம்ம இந்த திடீர் சொல் சம்பந்தமான இந்த ஒரு மீட்டிங்கும் SSR ரொம்ப அழகாக நடத்தினார். ஸோ இன்னமுமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட முதல் கூட்ட வெற்றி. கவிதா மேடமுக்கும் மற்றபடி ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்குமாக இது வந்து நம்ம வந்து வி நீட் டு நம்ம ஒரு இதை ஃபாலோ பண்ணணும். இதை மறுபடியும் தொடர்ந்து இதை கொண்டு வரணும். ஆன்லைன்ல வந்து இன்னமுமாக இன்னும் நிறைய இப்போ ஒரு 8 பேர் தான் இருக்காங்க. 6, 3, 8 பேர் மொத்தம் 12 பேர் பக்கமா தான் இருக்காங்க. இதை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான மார்க்கெட்டிங்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேரிங் டு மெனி தமிழ் கிளப்ஸ் அக்ராஸ், அதாவது நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் உலகம் முழுசும் இதை வந்து ஏதோ ஒரு ஃபோரம்ஸ் மூலமாக எடுத்துட்டு போனா நிச்சயமாக நிறைய பேர் வருவாங்க, இது பயன்பெறுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பொது மதிப்பீட்டாளருங்கிற முறையில் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். மற்றபடியாக இது முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால இதுல சொன்ன சில செயல்பாடுகளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்ம பின்வரும் காலங்கள்ல வரக்கூடிய கூட்டங்கள்ல இது சில விஷயங்களை தவிர்க்கிறதன் மூலமாக முக்கியமாக அன்மியூட் ஆகுறது விஷயம் வந்து நிறைய பேர்த்த வந்து கொஞ்சம் என்னன்னு பார்க்க வைக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதோட என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு திரு சொல்வேந்தர் கவிதா அவர்களுக்கு நன்றி கூறி, அனைவருக்கும் நன்றி கூறி இது மேடையை மறுபடியுமாக திரு ஆனந்தராஜ் அவர்களுக்கு, சொல்வேந்தர் ஆனந்தராஜ் அவர்களுக்கு ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா ஜெய்சங்கர் அவர்களுக்கு. இன்றைய நாளின் சொல்லான பயணம் மற்றும் கலாச்சாரம் மாற்றத்திற்கு உண்டான காரணம் என்ன என்று தெரிந்து கொள்வோம். இது முக்கியமாக நிறைய கண்டுபிடிப்புகள் வரும்பொழுது கலாச்சாரம் சற்று மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதை தவிர நவீனமயமாகுதல், புது புது விஷயங்கள் வந்து வரும்பொழுது இதுவும் வந்து பண்பாடு சிறிது மாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்பு மாறுகிறது. இதை எவ்வாறு நாம் பாதுகாக்க போகிறோம் என்பது நமது கையில் தான் உள்ளது. அதை நாம் மட்டும் பயன்படுத்தாமல் நமது குழந்தைகளுக்கும் வரும் சந்ததியினருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் மேன்மேலும் தழைத்து ஓங்கும் என்பதுதான் இந்நாளின் நிகழ்வாக நான் சொல்ல விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது கவிதாவிடம் ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி நாளின் சொல்வேந்தர் ஆனந்தராஜ் அவர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெகு தொலைவில் உள்ள அனைவரையும் தமிழ் பேச்சையும் கேட்க ஒரு நல்ல வாய்ப்பு. நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் போன வாரம் பேசிய சொல்வேந்தர் ஜெய்சங்கர் அவர்கள் அந்த 40 நிமிட அந்த உரைதான் இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒரு மிக முக்கிய காரணம். அதற்காக சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக ஜெய்சங்கர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கல்வியில் அமர்வு கொடுத்த பொன் சங்கரபாண்டியன் அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சென்னை வரும்பொழுது சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் நேரில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியை பத்தி ஃபீட்பேக் யாராவது கொடுக்கறதுனா கொடுக்கலாம். யாராவது சொல்வேந்தர்கள் யாராவது இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களோட கருத்து சொல்றீங்களா? வணக்கம் கவிதா மேடம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி. இது ஒவ்வொரு ஊர்ல எங்கெங்கே இருந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்து சிறப்பான முறையில இந்த அளவுக்கு யோசிச்சு இதை செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய முயற்சி. இது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். இரண்டாவது,
இதை மிக பிரமாண்டமாக கொண்டு வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை செய்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதற்கு உறுதுணையாக பாலமுருகன் நிச்சயம் கூட இருப்பார். மிக்க நன்றி. சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம் அமைய மிக முக்கிய காரணமாக இருந்த மேன்மைமிகு சொல்வேந்தர் கார்த்திக் அவர்கள் இன்னைக்கு கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம். கார்த்திக், ஆனந்த் இவங்களுக்காகவே நம்ம வாரம் ஆன்லைன் மீட்டிங் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்களெல்லாம் நேர்ல பாக்குறதே ஒரு அரிதான விஷயம். மிக்க நன்றி. கார்த்திக், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மிக்க நன்றி கவிதா அவர்களே. இன்று மிக இனிதாக முதன்முறையாக ஆன்லைனில் பங்கேற்றமைக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன் பர்டிகுலர் பாலமுருகன் சார் மிக அருமையாக தமிழில் பேசினீர்கள். அது ஒரே ஒரு குறி என்னவென்றால், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பேசும்போது இந்த வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ சூப்பராக நீங்கள் பேசுனீங்க. இப்போ கூட ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட இது. இன்னொன்று, கல்வியல் அமர்வு பொன் சங்கர பாண்டி அவர் ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்திருக்கிறாரு நம்ம மன்றத்துக்கு. இன்னைக்கு இந்த தலைப்பில் பேசுமைக்கு மிக்க நன்றி. மிக அழகாக இருந்தது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இன்னும் நாம் நிறைய வாரம் கலந்து கொண்டு நம் தமிழ் திறனை வளர்ப்பதற்கு முயற்சி எடுப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி கார்த்திக். பொன் சங்கர பாண்டியன் சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லைங்க, இது முதல் முயற்சி ரொம்ப அருமையா இருந்தது. பொது மதிப்பீட்டாளர் ஏற்கனவே மிக சிறப்பா எல்லா குறிப்புகளையும் சொல்லிட்டாரு. வரும் காலங்களில் இன்னும் சிறப்பா கூட்டத்தை நடத்துவோம். அவ்வளவுதான். நிச்சயமா. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றிங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆனந்த், குரூப் போட்டோ எடுக்க முடியுமா? நான் மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். நீங்க அப்படியே கேமரா ஆன் பண்ணி குரூப் போட்டோ எடுக்க முடியுமா? நீங்க எடுத்துறீங்களா? ஓகே. வெகு தொலைவில் உள்ளவர்கள் இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக கவிதா, சொல்வேந்தர் கவிதா அவர்களே, இது வந்து ஒரு பாலமுருகன் சார் போன்ற ஒரு மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன். ஸோ இதை வந்து இவ்வளவு தூரம் அவர் வந்து கொண்டு போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு. ஸோ அவர் போன்றவர்களுடைய உதவிகளை எடுத்துக்கொண்டு நீங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுங்க, எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.